இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். என்ன பார்த்துக்கோ. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இறை சபையை, இறை மகா சபையை, இறை ஆட்சி புரிகின்ற சித்தர்கள் ஆட்சி மலர்கின்ற, மலர்ந்துவிட்ட, மலர்ந்து கொண்டு இருக்கின்ற அற்புதமான தலத்தை, ஆற்றல் மிகுந்த தலத்தை, அதிசயங்கள் அபூர்வ நிகழ்வுகள் நிகழும் தலத்தை, இறைவன் பேசுகின்ற தலத்தை, சித்தர்கள் பேசுகின்ற தலத்தை, ஈடு என்ற சொல்லுக்கே இடமில்லாத நிலையிலே சிவம் அமர்ந்த சிவமகா சித்த சபை என்கின்ற அற்புதமான நாமத்துடனும், சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமான் அமர்ந்து வழி நடத்து, தலைமையேற்று வழி நடத்துகின்ற, ஞானத்தை பகிர்கின்ற, யுகத்தை மாற்றுகின்ற இத்தகைய மாற்று யுகத்திலே இருந்து தர்ம யுகத்திற்கு, தர்ம தலத்திற்கு, தர்ம லோகத்திற்கு உங்களின் வாயிலாக, உங்கள் உள்ளங்களுக்குள் நிகழ்கின்ற நிகழ்வின் வாயிலாக, உங்களுக்குள் மாறுகின்ற மாற்றத்தின் வழியாக நீங்கள் மாறி நிற்கும்போது, மாற்றம் அடையும் போது, உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, உங்களை நீங்கள் அறியும் போது, தெரியும் போது, உலகத்தில் உள்ள அத்துணை விஷயங்களில் நாட்டம் வைத்து, அது அங்கே அப்படி நடக்கிறது, இது இங்கே எப்படி நடக்கிறது, இந்த வீட்டில் இது நடக்கிறது, அந்த தெருவில் அது நடக்கிறது, அவனுக்கு சொந்தக்காரன் இல்லத்திலே இது நடக்கிறது, இவனுக்கு சொந்தக்காரன் இல்லத்திலே அது நடக்கிறது, அந்த மாவட்டத்தில், அந்த மாநிலத்தில், அந்த தேசத்தில் என்கின்ற நிலையிலே பேசித்திருந்து, வெட்டி பேச்சுக்கள் பேசித்திருந்து, வீண் விவாதங்களிலே தன் ஆற்றல் முழுவதையும் செலவழித்து, வாதங்களிலே, வெட்டி வாதங்களிலே தன் ஆற்றல்களை செலவழித்து, உருப்படியாக எதுவும் செய்து விடாது, உயர்வாக எதையும் செய்து விடாது, உன்னதமாக உத்தமமாக எதையும் செய்து விடாது, சத்திய வழியில் பயணிக்காது, தன்னை அறியக்கூட அத்தகைய துப்பு என்கின்ற சொல் இல்லாது, தனக்குள்ளே இறைவன் மறைந்திருக்கின்றான் என்கின்ற நிலை கூட தெரியாது, வெட்டிக்கதை பேசி, வீண்கதை பேசி வீணாய் போகின்ற நிலைதனை தானும் கெற்று, தன் வாழ்வுதனையும் கெடுத்து, தன் சந்ததிகளுக்கு வரக்கூடிய புண்ணிய நிலைகளையும் தானே கெடுத்து நின்று பயணப்படுகின்ற நிலையாக இந்த யுகமானது, இந்த மாற்று யுகமானது, மாறி நிற்கின்ற யுகமானது உயர் விஷயங்களாக, அத்தகைய உயர் நிகழ்வுகளாக ஒரே நிகழ்விலே கவனம் கொண்டு செல்வ நிலையில் மட்டும் தன் சிந்தையை உட்பகுத்தி, அது எந்த நிலையில் கிடைத்தாலும், அது எத்தகைய தன்மையில் கிடைத்தாலும், அது எத்தகைய மாந்தர்களின் அத்தகைய வருத்த நிலைக்குள், துன்ப நிலைக்குள், துயர நிலைக்குள், பாவ நிலைக்குள் இருந்த நிலை என்ற போதும் கூட தன்னை சமாதானம் படுத்தி கொண்டு, தன் மனச்சாட்சியை அடகு வைத்து, மறைக்க வைத்து, அத்தகைய நிலையிலே பெற்று மகிழ்ந்து பேரானந்தம் அடைகின்ற நிலையாக அதை கருதி கொண்டு இருக்கின்ற யுகலோகம்தனிலே, மாற்று யுகம்தனிலே உன்னை பார், உனக்குள் பார், அத்துணை நிலைகளும் உனக்குள் கொட்டி கிடக்கின்றது புதையலாக. கேட்ட நிலைகள் கிடைக்க வேண்டுமென்றால் உன்னை நீ ஊற்றி பார்க்க வேண்டும், உன்னை நீ ஊதி பார்க்க வேண்டும், உன்னை நீ உயர்வு படுத்தி பார்க்க வேண்டும். உன்னிடம் உள்ள அத்தகைய வேற்று மாற்று நிலைகளெல்லாம் வேறுபடுத்தி, மாறுபடுத்தி இறை என்கின்ற நிலையை முன்னிலைப்படுத்த வேண்டும். இறை குணங்கள் உனக்குள் வளர வேண்டும், இறை சிந்தனை வளர வேண்டும், இறையாக நீ வலம் வர வேண்டும்,
இறையாக நீ வாழ வேண்டும், நீயே இறை என்கின்ற அற்புதமான நிலைதனை மிக எளிமை முறையாக புரியும் வண்ணமாக பொருந்தி கொண்டும் நிலையிலே சித்தர்களும் தேவர்களும் அகத்திய பெருமான் தலைமையிலே ஞானத்தை, உயர் ஞானத்தை, உன்னத ஞானத்தை, உயர் பிரபஞ்ச சூட்சமத்தை, பிரபஞ்ச விதியை பெற்ற இடத்திலே வைக்க வேண்டும். கொடுத்ததற்கு கொடுத்தால்தான் மீண்டும் மீண்டும் நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும், சந்ததிகள் வளரும், நம்முடைய வாழ்வு சிறக்கும், இடை தடை துன்ப துயர நிலைகளெல்லாம் சரி செய்யப்படும் என்கின்ற உன்னத உயர் உண்மதனை புரியும் வண்ணமாக யாவரும் எளியவரும் கூட பாமர நிலையில் உலாவி வருகின்ற மாந்தரும் கூட புரியும் வகையிலே பக்குவமாக எடுத்துரைத்து அவர்களை பண்பாளர்களாக, அன்பாளர்களாக, அருளாளர்களாக, ஞானவான்களாக மாற்றி பயணப்பட வைக்கின்ற நற்சபை, பொற்சபை, பொன்னம்பல மகாசபையை, இறை அமர்ந்த இறைத்தலத்தை, இறை பேசுகின்ற மகாபீடத்தை, மகத்துவமிக்க மகா ஞானிகளாம் வந்து விவாதம் செய்கின்ற அற்புத ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் பெற்ற தலத்தை வணங்கி நின்று, அதை வாழ்த்தி நின்று, பணிந்து நின்று, பண்பாக அன்பாக வளர்கின்ற அற்புத சபைதனை அதன் திருவடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, அதன் நிலையிலே பெற வந்திருக்கின்ற அன்பை பெற வந்திருக்கின்ற, அருளை பெற வந்திருக்கின்ற, ஞானத்தை பெற வந்திருக்கின்ற, நல்வாழ்வு நிலைகளை பெற வந்திருக்கின்ற, 16 செல்வ நிலைகளை பெற வந்திருக்கின்ற, அஷ்டலட்சுமி அனுகிரகங்களை பெற வந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய இயல்பு சீடர்களையும், சூட்சம சீடர்களையும், தொடர்பாளர்களையும், பக்தியாளர்களையும், நெறியாளர்களையும், நேர்மையாளர்களையும் வரவேற்று அப்புறமாக அற்புதமாக வணங்கி நிற்கின்றவர்களை மட்டும் சபை வணங்கி நின்று, வரமாக இச்சபை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற நிலைதனை புரிந்து வந்த அமர்ந்தவர்களை மட்டுமே சபை அனுக்கிரகம் கொடுக்கும் என்கின்ற நிலைதனை மிக 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 தெளிவாக மிக 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 தெளிவாக எடுத்துரைத்து, வணங்கி நிற்காத போது இறை எங்கே வரம் கொடுக்கும் என்கின்ற நிலைதனை யாவருக்கும் உணர்த்தி வணங்கி நிற்க வேண்டும், புரிந்து நிற்க வேண்டும், உட்கொண்டு நிற்க வேண்டும், சபையை உயர்வுபடுத்தி மேன்மைப்படுத்தி நிற்க வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலைதனை கட்டளையாக அல்லாது கட்டாயமாக உங்களுக்கு தெரிவித்து வணங்கி நிற்க வரம் கொடுக்கும் சபை, வரமாக இறைவன் வந்து அமர்ந்த சபை, வரமாக இறை நூல் பெற்ற சபை, அகத்தியன் தலைமை ஏற்று அத்துணை சித்த தேவ கணங்களும் பணிந்து பணி செய்கின்ற அற்புத சபை, திருமுருகன் 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாய் முடிசூடி மன்னனாக யுகமாற்றத்தை தன் கரங்களிலே ஏந்தி நிற்கின்ற அற்புதமான சபை, அறுபடையும் ஒன்றாக்கி எழுபடவாயாம் மருதமலையும் ஒன்றிணைத்து ஒருபடையாக அமர்ந்து வந்து சென்ற நிலைகள் மாறி சென்று வருகின்ற நிலையிலே சென்று வந்து அமர்கின்ற தலமாக இருக்கின்ற அற்புத தலமாம் பரந்தாமன் 10 அவதார நிலைகளை தாரவார்த்து கல்கியம் கொடுத்தருளி சத்யநாராயண திருக்கோலத்தையும் அருட்கோலமாக கொடுத்த, கொடைக்கோலமாக கொடுத்த அற்புதமான சபைதனையும், ஆற்றல் மிகுந்த சபைதனையும் காண வேண்டும், பார்க்க வேண்டும், அனுக்கிரகம் பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே வந்தமர்ந்தவர்கள், வணங்கி நிற்கின்றவர்கள், பறைசாற்று நிலையிலே கண்டு வியந்து நிற்கின்றவர்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று, வணங்கி நிற்கும் போதே, நம்பி நிற்கும் போதே, நாடி நிற்கும் போதே, தேடி நிற்கும் போதே, வராத நிலையிலும் சபை உங்களுக்கு உங்கள் இல்லம் தேடி வந்து இறையருளால் அனுக்கிரகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. சூட்சமமாக வழிபட்டு வருகின்ற போது இயல்பு நிலையிலும் தெரிவீர்கள் என தெரிவித்து யாவரையும் வரவேற்று, வந்தவர்களையும் வர முடியாதவர்களையும் வணங்கி நிற்பவர்களையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று, அகத்தியம் எனும் பேராற்றல் தலைமை தாங்கி நிற்க அற்புதமான பூஜை முறைகள், வாசி பெருநாள் பூஜை முறைகள் நடந்தேறி உயர்ந்தேறி சிறந்தேறி கணங்களெல்லாம் அற்புதமான அத்தகைய பணிதனை செய்து கொண்டிருக்க, முக்திகதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற நற்பணிதனை கணங்கள் ஏற்று வழி நடத்தி அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்க, திதி தொடங்கிய காலம் முதல்
அற்புதமாக அத்தகைய உயர் சூட்சமம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணமதிலே ஈசனாம் இறைவனாம் தேவனாம் தேவர்களின் தலைவனாம் தேவ மகா பேராற்றலாம் சிவத்தை சிவபெருமானை என்பெருமானை அழைத்து அனுக்கிரக ஆசி பெறுகின்ற அற்புத வாழ்த்து ஆசி பெறுகின்ற வரமாய் கொடுக்க இருக்கின்ற அற்புதமான நிலைதனை யாவருக்கும் உணர்த்தி எம்பெருமானை சிவபெருமானை அழைத்து பேசுகின்ற ஒரே மகா சபை இச்சபை. சிவ அதிர்வுகளையே தாங்காத இப்பிரபஞ்சம் சிவை ஆற்றுகின்ற அற்புதமான உரையை நிகழ்த்துகின்ற தலமாக, காலதேவன் இறைவனிடம் கேட்டு பயணப்படுகின்ற தலமாக, கோள்கள் இறைவனை வணங்கி நின்று சொல் பேச்சு கேட்டு இயங்குகின்ற நிலையாக, திருமுருகன் முன்னால் அற்புதமான நவ கிரகங்கள் வணங்கி நிற்கின்ற நல்நிலையாக இருக்கின்ற உயர் மகா சபையிலே உயர் சபையை சரணடைபவர்களை கிரகங்கள் 30 அடி தள்ளி நிற்கின்ற என்கின்ற இடைச்சொருகளான செய்தியையும் சொல்லி பஞ்சபூதங்கள் அருள்கின்ற கட்டளைக்கேற்ப சிவ கட்டளைக்கேற்ப சிவ இச்சைக்கேற்ப வந்தவர்கள் வணங்கி நிற்க பஞ்சபூதங்களும் அவர்கள் உள்ளாக ஊடாக ஏற்ற மாறுபட்ட நிலைகளையெல்லாம் மாற்றி அமைத்து மன ஆரோக்கிய நிலையையும் உட ஆரோக்கிய நிலையும் கொடுக்கின்ற நிலையிலே நவக்கிரகங்கள் செயல்படுகின்ற அற்புத தலம் இது என்பதையும் கூறி உயர் 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 மகா சூட்சமங்கள்லாம் நிகழ்கின்ற உயர்தலத்திலே உயர் மகா ஆற்றலாம் பெருமகா ஆற்றலாம் பேரானந்த நிலையிலே வீட்டிருக்கின்ற பெரு அமைதியாய் தமம் இருக்கின்ற எம்பெருமானை சிவபெருமானை வருக வருக என வணங்கி நின்று வரமாய் வந்தவனே போற்றி வரமருள வந்தவனே போற்றி சிவமாய் அமர்ந்தவனே போற்றி சிவமாய் அமர்த்தி மகிழ்பவனே போற்றி 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 என வல்லலை வரம் அருள்பவனை இறையாளனை இறை பேராற்றலை ஒட்டுமொத்த உயராற்றலை ஒன்றாக கொண்டவனை வருக வருக என வருக வருக என ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக பவனே வருக சிவனே வருக சிவாய வருக பவாய வருக ஓம் நம சிவாய சிவாய வருக ஹரிஹர ஹரிஹர சிவாய வருக சிவ 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 சிவாய வருக பவனே வாவா சிவனே வாவா சிவாய நமக பவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக பவனே வாவா சிவனே வாவா சிவாய சிவாய பவாய வாகா பவாய பவாய சிவாய வாவா ஓம் நம சிவாய சிவாய வாவா சிவ 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 சிவாய வாவா சங்கர சங்கர சிவாய வாவா சங்கராய வாவா சிவாய வாவா ருத்ராய வாவா சிவாய வாவா
தேவாதி தேவ தேவனே வா வா. ஓம் நம சிவாய சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய நமக.